இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கிருபையினால் இரக்கங்களினால் நிரப்பிக் கொண்டு வந்தார். இந்த இறுதி வாரத்திலே வந்திருக்கக்கூடிய நாமும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆராதனை வேளையிலே பங்கு பெறும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆராதனையுடைய துவக்கமாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவராகிய தெய்வன் போதுமானவராய் இருந்து இந்த மாதத்தின் இறுதி நாளை உமக்குள் நாங்கள் துவங்க ஆண்டவரே நீர் தந்த இரக்கங்களுக்காய் நன்றி. கர்த்தருடைய கிருபை இந்த ஆராதனை வேளை முழுமையிலும் எங்களோடு கூட விளங்குவதாக. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பிரயாசங்களையும் கர்த்தாவை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஏற்ற மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். ஆராதனுடைய துவக்கமாக ஒரு பாடலை நாம் இணைந்து பாடலாம். தேவனே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் என்ற ஒரு பழைய ஒரு பாடல், யாவரும் இணைந்து கருத்தாழமிக்க ஒரு பாடலும் கூட. இந்த பாடலை நீங்களும் நானும் இணைந்து பாடுகிறது உண்டானால் நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தடையில்லாமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாடலாமா? மாறி சோர்ந்திடும் வேளை, துன்பக்கடலை தாண்டிடும் நேரம், துயராய் மாறி சோர்ந்திடும் வேளை, கர்த்தர் தாம் செய்த நன்மைகள் எண்ணி கணக்கில்லா ஸ்தோத்திரம் செய்திடுவேனே. தேவனே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், ஆயிரம் ஆயிரம் ஆசிகள் அருள்மழை போல் என்னில் பொழிந்தீரே. ஆயிரம் ஆயிரம் ஆசிகள் அருள்மழை போல் என்னில் பொழிந்தீரே.
ஆயிரம் ஆயிரம் ஆசிகள் அருள்மழை போல் என்னில் பொழிந்தீரே. ஆயிரம் ஆயிரம் ஆசிகள் அருள்மழை போல் என்னில் பொழிந்தீரே. சுமத்திடுவார்கள், சொல்லாத வார்த்தைகள் சொன்னா என்பார்கள். செய்யாத குற்றங்கள் சுமத்திடுவார்கள், சொல்லாத வார்த்தைகள் சொன்னா என்பார்கள். எவ்வித பொய்யையும் எதிர்க்காமல் சகித்து என் நெஞ்சை அன்பினால் நிறைந்திடச் செய்தே. தேவனே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் ஆசிகள் அருள்மழை போல் என்னில் பொழிந்தீரே. ஆயிரம் ஆயிரம் ஆசிகள் அருள்மழை போல் என்னில் பொழிந்தீரே. பொல்லாத மனிதர்கள் பொறுமையை சோதிக்க, ஈரோக இன்பங்கள் இடைவிடாது இழுக்க. பொல்லாத மனிதர்கள் பொறுமையை சோதிக்க, உம்மை போல் ஜீவிக்க உத்தமர் இயேசுவே உன்னத பலனை உள்ளத்தில் தந்தீ. தேவனே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் ஆசிகள் அருள்மழை போல் என்னில் பொழிந்தீரே. 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இன்னும் ஒரு பாடலை நாம் இணைந்து பாடப் போகின்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் காலம் சீக்கிரமாய் இருக்கிறதுனாலே நாம் யாவரும் இணைந்து இந்த பாடலை உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாம் பாடப் போகின்றோம். மன்னன் இயேசு வருகிறார், மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு என்ற ஒரு பாடல். இயேசு வருகிறான், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறான், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறான், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறான், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆமென். ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மகிமையானவர் மறுரூபமானவர், இச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். மகிமையானவர் மறுரூபமானவர், இச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். லீலை புஷ்ப
மகா மேன்மையுள்ளவர், ஆமென் உண்மையானவர், மகா மேன்மையுள்ளவர். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆமென் ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. விதி அது பொற்பரன் விதி, பளிங்கு கற்களும் அங்கு பழிச்சிடுதே. ஒற்றள விதி அது பொற்பரன் விதி, பளிங்கு கற்களும் அங்கு பழிச்சிடுதே. ரத்தினங்களும் இளநீலமும், ரத்தினங்களும் இளநீலமும், படிக பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. ஆமென் படிக பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆமென் ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. உலாவி வருகிறார், பெண் கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. பெண் குதிரை மேல் உலாவி வருகிறார், பெண் கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. பெண் சிங்காசனம் பொன் சிரிக்குதே, பெண் சிங்காசனம் பொன் சிரிக்குதே. நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே, அவை நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. பாடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, அவை நாடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகிறான், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறான், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறான், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறான், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆமென் ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆமென் ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆமென் ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. கர்த்தருடைய வருகை இந்நாள் எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்கள். கர்த்தர் உண்மையாகவே சீக்கிரமாய் வரப்போகின்றார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் உங்களையும் என்னையும் சந்தித்து அவருடைய ராஜ்யத்தில் நம்மை அழைத்து கொண்டு போக சீக்கிரமாய் வரப்போகின்றார். இப்பொழுதும் கூட வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சத்திய வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 23வது அதிகாரம். சங்கீதம் 23 ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேசும் வார்த்தைகளில் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணரும்படி கர்த்தர் தாமே ஏற்ற பிரகாசமுள்ள மனக்கண்களை நமக்கு திறக்கும்படியாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சங்கீத வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். இவைகளை வாசித்து அறிந்து உட்கொண்டு இவைகளின் எல்லா விதமான மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள தேவனே, நீர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களின் மூலம் நீர் பேசுகிறதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து உணரும்படி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் செவிகளிலே விருத்த சேதனத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதா. ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 23வது அதிகாரம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா
அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்பொழுதும் கூட பிரியமானவர்களை, ஆராதனை வேளையின் ஊடாக நாம் கடந்து போகின்றோம். இந்த ஆராதனை வேளையிலே தேவனை சந்திக்கக்கூடிய நல்ல தருணங்களை ஆண்டவராக தேவன் நமக்கு கட்டாயம் உருவாக்கி தருவார். ஜெபத்தோடு நீங்கள் இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெறுகிறது உண்டானால் ஆராதனை முடியக்கூடிய நேரத்திற்குள்ளாகவே தேவன் உங்களை சந்திக்கிறதையும் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே விளங்கப்படுகிறதையும் பிரத்யட்சமாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆயத்தமாய் ஆராதனைக்காக நாம் காத்திருக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதித்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவரை நாம் எல்லாரும் ஆராதிக்கலாம். ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்திரே நன்றி ஐயா, சுகம் தந்திரே நன்றி ஐயா, தந்தீரே நன்றி ஐயா, தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கொண்டீர் நன்றி ஐயா, அன்பு கொண்டீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக
ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். இப்போதும் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்முடைய தேவன் நோக்கி இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் போது தேவன் கவனித்து கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இத்தனை பேர் ஒருமனப்பட்டு ஒரே நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய ஜனங்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிறது எவ்வளவு நிச்சயமான காரியம். எனவே நாம் ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக ஊக்கத்தோடு சொல்லுகிற ஜெப குறிப்புகளை கேட்டு சந்தோஷமாக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக இப்பொழுது நம்முடைய தேசத்தின் இளைய தலைமுறையினருக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த பெருந்தொற்று காலத்தில் எந்த கல்வி நிறுவனங்களும் இயக்கப்படவில்லை. ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் அடைத்திருக்கிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதனால் படிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய கல்வியை எல்லாவற்றையும் மறந்து விளையாட்டுகளிலும் பொழுதுபோக்கிலும் நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. படிக்கிற இளைஞர்கள் அவருடைய கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டதனால் அவர்களும் பொழுதுபோக்கிலும் இணையதளங்களிலும் தங்களுடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறதை நாம் இப்பொழுது அறிந்திருக்கிறோமே. அவருடைய எதிர்காலம் எல்லாம் எப்பொழுது விடியும் என்பதை எல்லா பெற்றோருடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. அவருடைய கல்வி எல்லாம் மறக்கப்பட்டு விட்டால் அவருடைய எதிர்காலம் எப்படியாக ஜொலிக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் நினைவு கூர்ந்து இப்பொழுது அவருடைய எதிர்காலங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கல்வி நிறுவனங்களும் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் சீக்கிரமாக திறக்கப்பட்டு அவருடைய கல்விகள் எல்லாம் திரும்ப தொடரப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தோஷமாக நல்ல நிலைமையில் வரும்படியாக அவர்களுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே கர்த்தாவே இந்த கொள்ளை நோய் வந்தது நிமித்தமாக ஆண்டவரே கர்த்தாவே சோதரமையா ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவரே பள்ளிகளும் கல்லூரிகளும் அடைக்கப்பட்டு ஆண்டவரே மாணவிகள் கர்த்தாவே இந்த நாட்களில் ஆண்டவரே பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு செல்ல முடியாத நிலைமையில கர்த்தாவே ஆண்டவரே சோதரமையா கர்த்தாவே சோதரம் தகப்பனே ஆண்டவரே அநேகர் கர்த்தாவே சோதரம் தகப்பனே பொழுதுபோக்குக்காக பல காரியங்களை செய்கிறது பார்க்கிறோம். ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தாவே. அநேகர் மனநிலை பாதிக்கப்பட்ட ஆண்டவர் நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த கர்த்தாவே சோதனை தகப்பனே இந்த ஆண்டவரே கொள்ளை நோய் அதி சீக்கிரத்தில் எங்களுடைய தேசத்தை விட்டு அகன்று போகும்படிக்காக அதி சீக்கிரத்தில் கர்த்தாவே கல்வி நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம் திறக்கப்படும்படிக்காக மீண்டும் கர்த்தாவே சோதனை தகப்பனே ஆண்டவரே இந்த கர்த்தாவே மாணவிகள் பள்ளிக்கு சென்று ஆண்டவரே கர்த்தாவே பள்ளி ஆண்டவரே சோதனையை கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக கல்வியை கற்றாலும் கூட ஆண்டவரே பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு சென்று ஆண்டவரே கற்பதை போன்ற ஆண்டவரே கர்த்தாவே நிலைமை இல்லாதபடியினால் ஆண்டவரே அதி சீக்கிரத்தில் கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே அப்பா பள்ளிகள் கல்லூரிகள் ஆண்டவரே கல்வி நிறுவனங்கள் ஆண்டவரே சீக்கிரம் திறக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் எல்லா மாணவிகள் கல்லூரிகளுக்கு சென்று ஆண்டவரே கர்த்தாவே கல்வியை கற்று நல்ல ஒரு தேர்ச்சி அடைய கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பெருந்தொற்று அதி சீக்கிரத்தில் உங்களுடைய தேசத்தை விட்டு நீங்கி ஆண்டவரே இந்த மாணவிகளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உருவாக்கி தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களில் ஆண்டவருக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபித்திருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அடுத்தபடியாக ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆபாச வலைத்தளங்கள் இந்த நாட்களிலே
அநேகர் இந்த ஆபாச வலைத்தளங்களுக்குள்ளே சிக்குண்டு அதற்கு அடிமைப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி அநேக பாவங்கள் செய்யத்தக்கதான நிலைமையில் கடந்து போகிறதை பார்க்கிறோம். விசேஷமாக அநேக வாலிப சகோதர சகோதரிகள், கல்லூரி மாணவ மாணவிகளும் கூட இப்படிப்பட்ட இந்த ஆபாச படங்களை பார்த்து தங்களுடைய ஜீவியத்திலே கரை உண்டாக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கத்தக்கதாக அவர் கடந்து போகிறதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டு தரும்படிக்காக சாத்தான் விரித்திருக்கின்ற இந்த கண்ணியிலிருந்து தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் தப்புவிக்கும்படிக்காக இந்த ஆபாச வலைதளத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் தப்புவித்து சாத்தானுடைய கரங்களிலிருந்து அவர்களை மீட்டு பரிசுத்தத்திற்கு நேராக வழிநடத்தி செல்லும்படிக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் எல்லாரும் இணைந்து செபிக்க போகிறோம். தேவனாய கர்த்தர் இந்த நாட்களில் இந்த நெருக்கமான இந்த காலகட்டத்தில் அநேகர் இந்த ஆபாச வலைத்தளங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த நாளில் அவர்களை விடுவிக்கும்படிக்காக எல்லாரும் நாம் இணைந்து செபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே, 130 கோடிக்கு மக்களும் அதிகமாக வாழ்கிற எங்கள் தேசத்திலே அப்பா, ஆண்டவரே, பாதிக்கு மேற்பட்ட ஆண்டவரே ஜனங்கள் அப்பா வாலிபர்களாக இருக்கிறாங்களே தகப்பனே. ஆண்டவரே, அத்துணை ஆண்டவரே எங்கள் தேசத்திலே காணப்படுகிற ஆண்டவரே அநேக வாலிபர்கள் அப்பா, ஆண்டவரே இந்த ஆபாச வலைதளங்களில் ஆண்டவரே சிக்குண்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆபாச வலைதளங்கள் மூலமாக ஆண்டவர் இளைஞர்கள் மாத்திரமல்லப்பா, ஆண்டவரே முதியோர்களும் அப்பா இதற்கு அடிமைகளாக ஆண்டவரே ஆக்கப்படுகிறார்கள் என்பதே அப்பா செய்தி குறிப்புகளை நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிசாசு ஆண்டவரே தன்னுடைய சிந்தையில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அப்பா இந்த ஆபாச இணையதளங்கள் மூலமாக அப்பா ஆண்டவர் எங்கள் தேசத்தின் மக்களிடத்திலே ஆண்டவர் அவருடைய சிந்தையை பரப்புகிறானே ஏசப்பா. ஆண்டவர் இதன் மூலமாக ஆண்டவரே பாலியல் கொடுமைகள் அப்பா எங்கள் தேசத்தில் மலிந்து காணப்படுகிற தகப்பனே. இதை பார்க்கிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே மனிதர்களும் அப்பா பிசாசின் வக்கிரத்தினால் நிறைக்கப்பட்டு ஏசப்பா சிறு குழந்தைகள் முதற்கொண்டு ஆண்டவரே வயதான பெண்களையும் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா கொடுமையாக நடத்துகிற ஆண்டவரே அவலமே எங்கள் தேசத்திலே காணப்படுகிறதே அப்பா. ஆண்டவரே இது மனுஷரால் கூடாது தகப்பனே. ஆண்டவரே மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்பதை ஏசப்பா உங்க பிள்ளைகளாக நாங்கள் அறிந்திருக்கிறோமே அப்பா. அப்பா உங்க பாதத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆபாச வலைதளங்கள் எல்லாம் ஏசப்பா எங்கள் தேசத்தை விட்டு எடுபட்டு போகும்படியாக ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மால் இது ஆகும் என்பதை ஏசப்பா நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் அரசாங்கத்தையோ ஆண்டவரே எந்த அதிகாரிகளும் நம்பாமல் ஏசப்பா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அப்பா உம்மை நோக்கி நாங்கள் அபயமிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆபாச இணையதளங்கள் ஆண்டவரே ஆபாசத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவரே எல்லா விதமான காரியங்களும் ஏசப்பா தொலைக்காட்சி செய்திகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஏசப்பா ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா எங்கள் தேசத்தை ஆண்டவரே சுத்திகரித்து இந்த ஆபாச இணையதளங்கள் மூலமாக ஆண்டவரே எங்கள் தேசம் கரைப்பட்டிருக்கிறது ஏசப்பா எங்கள் தேவன் அப்பா சுத்திகரித்து எங்கள் தேசத்தை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் இளைஞர்களை காலங்களை ஏசப்பா ஆண்டவர் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து ஆசீர்வதித்து அதற்கு தக்கதாக அதற்கு அதிகமாக மகிமையான காரியங்களை இப்பொழுதே உருவாக்கி தருகிறதற்காக கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் யாவரும் இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தையும் அங்கீகரித்தீர், ஆசீர்வதித்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை மகிமையுள்ள பிரசன்னத்திற்குள்ளாக மறைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல ஒரு ஆராதனையின் வேளையின் ஊடாக நாம் கடந்து வந்தோம். நம்முடைய பாடல்களின் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது மட்டுமல்லாமல் நம்முடைய சகல ஜெபங்களையும் கர்த்தராகிய தேவன் அங்கீகரித்து தேசத்திற்கு நல்லது ஒரு க்ஷேமத்தை தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இப்பொழுதும் கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை படைக்கக்கூடிய நல்லதொரு நேரத்தின் ஊடாக கடந்து வருகிறோம். காணிக்கைகளை கைகளிலே வைத்துக்கொண்டு நாம் ஜெபிக்க போகின்றோம். அதற்கு முன்பதாக வழக்கம் போல ஒரு பவுலில் இந்த காணிக்கை பொருளை நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 மாதத்துக்கு ஒரு முறை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய ஊழியர்களுக்கு இவைகளை கொடுத்து நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? சர்வவல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கைகளை படைக்கிறோம். காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நோவா செலுத்தின அந்த சர்வாங்க தகன பலிகளை கர்த்தராக தேவன் நீர் நுகர்ந்து ஆண்டவராக தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்தினதைப் போல எங்கள் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் காணிக்கையாகிய பலிகளின் சுகந்தத்தை கர்த்தர் நுகர்ந்து எங்களோடும் எங்களுடைய சந்ததியோடும் உடன்படிக்கையை ஏற்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். இப்பொழுதும் கூட கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது என்கிற ஒரு பழைய பாடலை நாம் இணைந்து பாடப் போகின்றோம். பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை படைக்கலாம்.
இரண்டு தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பலவான்களின் புத்திரரே, பரிசுத்த அலங்காரமாய் கனம் வல்லமை மகிமை கர்த்தருக்கே செலுத்திடுங்கள். பலவான்களின் புத்திரரே, பரிசுத்த அலங்காரமாய் கனம் வல்லமை மகிமை கர்த்தருக்கே செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்டு தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கேதூரு மரங்களையும் லீபனோனின் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. கேதூரு மரங்களையும் லீபனோனின் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. சேனை அதிபன் நமது முன்னிலே ஜெய வீரனாக செல்கிறார். சேனை அதிபன் நமது முன்னிலே ஜெய வீரனாக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருக்கென்று படைத்திருக்கக்கூடிய இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு ஏற்ற மகிமைகளை படைத்த ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எத்தனை பிரச்சனைகளின் மத்தியிலிருந்தும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்கள் படைத்த அந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் ஏற்று அதற்கு ஏற்ற மகிமையை நீர் அவர்கள் வாழ்க்கையிலே தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊடாக கடந்து போகின்றோம். ஜெபத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாக காத்திருக்கக்கூடிய தன்மையோடும் நாம் இருக்கிறது உண்டானால் கர்த்தர் பேசுகிறதை பிரத்யட்சமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர முடியும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருக்கலாமா?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால கிறிஸ்தவனுடைய நிலை என்கிற காரியங்களை பற்றியதான தியானத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல அல்ல. இது மகா பெரிய யுத்தம், ஜீவ மரண போராட்டம் என்கிற பெயரினாலும் அழைக்கப்படக்கூடிய ஒரு காரியங்களிலே ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு எதுவாகவே இந்த கடைசி கால யுத்தத்திலே கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையும் சரிவர இயங்க வேண்டும், சரிவர கிரியைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிறது வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வழிமுறை என்கிறதை நாம் கற்று உணர வேண்டியது அவசியம். இந்த கடைசி கால கிறிஸ்துவனுடைய பணி என்கின்ற தலைப்பின் கீழ் அநேகம் விஷயங்களை நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வருகின்றோம். கடைசி கால கிறிஸ்தவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபேசியர் 5:14 வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. ஒரு தூங்கக்கூடிய ஒரு மனிதன் மரண நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டுமா? இத்தனை காலங்கள் வரைக்கும் கிரியைகளை நடப்பியாது இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை இனி இயங்கும் கிறிஸ்தவ நிலையின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய வேத எழுத்துக்களின் வழியாக சொல்லிக் கொண்டு வருகின்றார். ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல இந்த கடைசி கால எழுப்புதல் என்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவ வட்டாரங்களுக்குள்ளாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் நடுவிலும் உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த கடைசி கால எழுப்புதலின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு மனிதன் என்ன காரியத்திற்காக எழும்ப வேண்டும், என்ன காரியத்தை செயல்படுத்தும்படியான அந்த எழுப்புதல் அவனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கிறதையும் நாம் அறிய வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை என்ன சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடியவர்களோ புதுபலன் அடைந்து, புதிய பலன் அடைந்து, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த கடைசி கால எழுப்புதல் என்கிறது சாதாரணமான வகையிலே நீயும் நானும் எழும்பக்கூடாது. பலமுள்ளவனாய் நீயும் நானும் எழும்ப வேண்டியது அவசியம். ஏனென்றால் சாத்தானுடைய நேரடியான தாக்குதல்களின் நிலையின் ஊடாக கடந்து போகக்கூடிய நீங்களும் நானும் பலவீனமாய் எழுந்திருக்கிறது உண்டானால் இந்த எழும்பி வரக்கூடிய பலவானாகிய பொல்லாத பிசாசின் ஆயுதங்களை நிர்மூலமாக்க நம்மால் ஆகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், பலமுள்ளவனாய் நீ எழ வேண்டும். இத்தனை நாட்கள் பலவீனம் உள்ளவனாக உன்னுடைய வாழ்க்கை நிலைகளை மெய்யாகவே வைத்திருந்த காலங்கள் போதும். இனி வரக்கூடிய காலங்களிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், பலவான்களாய் எழுந்து நிற்கக்கூடிய சத்துருவின் ஒவ்வொரு அதிகாரமான வல்லமையான காரியங்களை நிர்மூலமாக்க வேண்டிய பணி நம்முடைய பணி என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த பலம் உள்ளவனாக எழுந்திருக்கக்கூடிய எழுப்புதல் என்றால் என்ன? எதில் நம்முடைய பலத்தோடு கூட நாம் எழுந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை கேளுங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 44வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:44 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது, ஆவிக்குரிய ரீதியாக நீயும் நானும் எழும்ப வேண்டும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை போல இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது இது மாம்சீக பிரகாரமான ஒரு யுத்தம் அல்ல. இது ஆவியிலே எழும்பி ஆவிக்குரிய யுத்தமாக இந்த யுத்தம் மெய்யாகவே உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், பலமுள்ளவனாய் ஆவியிலே நீயும் நானும் எழும்ப வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனும் பலம் பொருந்தின ஒரு வல்லமை நிறைந்தவனாய் எழும்ப ஆரம்பித்தால் மட்டும்தான் எழும்பி நிற்கக்கூடிய சாத்தானுடைய ஆவிக்குரிய மகா பெரிய மாய உபாய தந்திரங்கமான காரியங்கள் யாவற்றையும் உடைத்து நிர்மூலமாக்க நம்மால் ஆகிறது. ஆகவேதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், இந்த ஆவிக்குரிய ரீதியாக
நீயும் நானும் வல்லமை பொருந்தினவனாய் எழும்ப வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய நிலையில் எழும்பக்கூடிய எழுப்புதல் என்கிறதை பற்றி பல திறப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். இன்றைக்கு நாம் குறிப்பாக ஒரு காரியத்தை பற்றி பார்க்க போகின்றோம். ஆவிக்குரிய ரீதியிலே எப்படி நான் எழுந்திருக்க வேண்டும், என்ன காரியத்தை மையப்படுத்தி நான் எழுந்திருக்க வேண்டும், சற்று நிதானமாய் நாம் வாசிக்க போகின்றோம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை கேளுங்கள். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கலாத்தியர் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் தன்னுடைய மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், மாம்சத்தினாலே அவன் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கு என்று விதைக்கிறவனோ ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான், நித்திய ஜீவனை அவன் அறுவடை செய்வான். கர்த்தர் சொல்லுகின்றார், நீயும் நானும் எழுந்திருந்து பலம் பொருந்தினவனாய் எழுந்திருந்து செயல்படுத்த வேண்டிய காரியம் என்ன? ஆவிக்கு ஏற்ற வண்ணமாய் விதைக்கக்கூடிய ஒரு மனிதனாய் நீயும் நானும் எழும்ப வேண்டியது அவசியம். இந்த கடைசி நாட்களிலே பொல்லாத பிசாசானவன் தன்னுடைய பங்குக்கு எல்லா விதமான கிரியைகளையும் தீவிரமாய் நடப்பிக்கக்கூடிய இந்த காலத்திலே ஒரு கிறிஸ்தவனாய் எழும்பக்கூடிய ஒவ்வொருவனும் தன்னுடைய ஆவிக்குரிய ரீதியாக விதைக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதனாய் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கின்றார். அதுவும் சாதாரணமான ஒரு விதை அல்ல, பலமுள்ள விதையாய் ஆவிக்குரிய விதைகளை நீங்களும் நானும் விதைக்க வேண்டும். இது என்ன பலமுள்ள ஒரு விதை? ஆவிக்கு ஏற்ற வண்ணமாய் விதைக்கக்கூடிய விதைகள் என்றால் என்ன என்கிறதை பற்றி தெளிவாய் நாம் சற்று ஆழமான விதத்திலே பார்க்க வேண்டியது அவசியம். நான் சற்று ஆழமாய் பேச போகிறேன். நீங்க கொஞ்சம் இந்த காரியங்களை கூர்ந்து கவனித்தால் மட்டும்தான் இதனுடைய ஆழ்ந்த பரிமாணங்களை புரிந்து கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விதைக்கக்கூடிய ஒரு நிலை என்றால் என்ன? இதற்காக நாம் எழுந்திருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய விதையினாலே என்ன மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியும், அல்லது ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன காரியங்கள் ஏற்படுத்தப்பட முடியும் என்கிறதை சற்று ஆழமாய் நம்முடைய தியானத்திலே பார்க்க வேண்டும். வாசிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 36வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமா நிறுத்தி வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:36 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை, நீ விதைக்கக்கூடிய விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. முதல் காரியம் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், ஆவிக்குரிய ரீதியாக விதைக்கப்படக்கூடிய விதை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? சாகும்படி விதைக்க வேண்டியது அவசியம். இந்த சாகும்படி விதைக்கப்படக்கூடிய விதைகள் தான் மகா பெரிய பலன்களை அறுவடையாக தரக்கூடிய வல்லமை பெற்றதாக எழும்ப ஆரம்பிக்கும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட, அதாவது இந்த கொரோனா நோயினாலே செத்துப்போன மக்களுடைய சரீரங்களை அநேக விதமான ஜனங்கள் பரியல் பண்ண ஆரம்பிச்சாங்க, புதைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஆங்காங்கே காணப்படக்கூடிய இடங்களில் அவர்களை கண்கள் பார்த்த பொழுது சில பேருடைய கை உறுப்புகளும் கால் உறுப்புகளும் வெளியே தெரியக்கூடிய அளவுக்காக ஆழமாக தோண்டி புதைக்காம அப்படி வச்சுட்டாங்களாம். அதை ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக பேச ஆரம்பிச்சாங்க. எதற்கு நான் சொல்லுகின்றேன்? நீங்களும் நானும் விதைக்கும் பொழுது ஆழமான காரியங்களின் ஊடாக விதைக்க ஆரம்பித்தால்தான் அதனுடைய நிறைவான பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலை எழும்ப வேண்டுமென்றால் நம்முடைய சரீரம் சாகும்படி ஆழமாய் விதைக்கப்பட வேண்டியது அவசியம். ஏனென்றால் இந்த சரீரம் அடிக்கடியாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழும்பி உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை அநேகம் தடுமாற்றத்தின் ஊடாக நடத்தி கொண்டு போகிறதை கண்கூடாய் நாம் பார்க்கிறோம். நிறைய ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை நாம் எடுத்து பார்க்கிறது உண்டானால், அனனியா சப்பீராள் என்கின்ற பெரிய அப்போஸ்தலர்களுடைய அந்த ஐக்கியத்தில் இணைந்திருக்கக்கூடிய நல்ல ஒரு குடும்பம், ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை நேரடியாய் கேட்டு அப்போஸ்தலர்களுடைய வாயிலிருந்து பேசப்படக்கூடிய வார்த்தைகளை கேட்டு வளர்ந்த அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமான நினைவுகளை சாகும்படி விதைக்காமல் போக ஆரம்பித்ததினாலே எத்தனை தீழ்ப்பான காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள நேரிட துவங்க ஆரம்பித்தது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த சாகும்படியாக நம்முடைய சரீரம் விதைக்கப்படாது இருக்கிறது உண்டானால் சாத்தானை எதிர்க்க உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. இந்த மாம்சம் எப்படிப்பட்டது என்கிறதை நீங்களும் நானும் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இது அந்தந்த வேளையிலே எழும்பி நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை மட்டுப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகிறது. உங்களுடைய ஆவிக்குரிய எழுப்புதலை இது மெய்யாகவே ஒன்றுமில்லாமல் செயல்படுத்த
வெளிப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கெத்செமனே தோட்டத்திற்குள்ளாக கடந்து போறாங்க. அந்த கெத்செமனே தோட்டத்திலே சீஷர்களை விட்டு இயேசு கிறிஸ்து தனியே போகிறதற்கு முன்பதாக அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகின்றார். நீங்கள் 1 மணி நேரம் ஆகிலும் என்னோடு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறார். இயேசு போய் ஜெபம் பண்ணி விட்டு திரும்பி வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சீஷர்கள் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறது இயேசுனுடைய கண்கள் பார்த்தது. இயேசு அவர்களை தட்டி எழுப்பி அவர்களை பார்த்து சொன்னார், 1 மணி நேரமாகிலும் என்னோடு கூட நீங்கள் விழித்திருக்க கூடாது. ஆவி உற்சாகமானதுதான், மாம்சமோ பலவீனமானது. இந்த பலவீனமான மாம்சம் விதைக்கப்பட்டால் தான் அந்த ஆவிக்குரிய காரியங்களிலே உருவாக்கப்படக்கூடிய தன்மையை பற்றிதான ஒரு நல்ல ஒரு சீரியஸ்னஸ் அல்லது நல்ல ஒரு தெளிவான காரியங்களை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியும். இப்போ இதுக்கு நான் என்ன ஒரு காரியத்தை சொல்ல முடியும்? இப்போ இந்த உலக அரங்கில் உலகத்தினுடைய காரியங்களினுடைய அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்க்கிறது உண்டானால் எத்தனையோ விதமான சாவுக்குரிய காரியங்கள், மனிதர்களுடைய உயிருக்கு எந்த விதமான அதாவது அந்த உறுதிப்பாடுகளை சொல்ல முடியாத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிஷனுக்குள்ள போடுறாங்க, அடுத்த நாள் காலையில் செத்த பிரேதமாய் வெளியே வர்றாங்க. என்ன காரியம் உருவாக்கப்படுகிறது? அந்த ஒரு விஷயத்தை உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியல. மனிதனுடைய வாழ்க்கை என்கிறது எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று சொல்ல முடியாத ஒரு நிலை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் திரும்பி பாருங்களேன். 2 வருஷத்திற்கு முன்பதாக மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தரத்தினுடைய நிலை என்கிறது வேறு. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தரம் என்கிறது வேறு. இப்பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் தன்னை அறியாத ஒரு மரண பயம் கவ்வி இருக்கிறதை பார்க்க முடியும். அந்த நாட்களில் நீங்களும் நானும் இங்கும் அங்கும் நம் இஷ்டப்படியே உலாவ துவங்க ஆரம்பித்தோம். நம்முடைய இஷ்டத்தின்படியே காரியங்களை நடப்பிக்க துவங்க ஆரம்பித்தோம். ஆனால் தற்போதைய நிலைமையை நாம் பார்க்கின்றோம். மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியே போக வேண்டும். இங்கு போனால் என்ன பிரச்சனை வரும், அங்க போனா என்ன பிரச்சனை வரும். காய்கறி கடையில் வந்து ரொம்ப அநேக விதமான மக்கள் குழுமி இருக்கிறது உண்டானால் நீங்க அங்க போய் நிற்க கூடாது. இப்படி அநேகம் சட்டதிட்டங்கள் உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய மனிதன் இந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதுக்கு என்ன காரணம்? சரீரம் சாகும்படி புதைக்கப்படவில்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய நிலையிலே மனிதனால் எழும்ப முடியாது. ஆவிக்குரிய சூழ்நிலைகளை நிதானிக்க அவனால் முடியாது. ஆகவேதான் அப்போஸ்தலன் ஆகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், சாகும்படி உன் சரீரத்தை ஆழமாய் நீ விதைக்க வேண்டும். அவன் மீண்டும் ஒரு முறை எழும்பி வரக்கூடிய காரியங்கள் உருவாக்கப்பட்டு விடக்கூடாது. அவன் மீண்டும் ஒரு முறை எழும்பி வருகிறது உண்டானால் உன் ஆவிக்குரிய பரிமாண நிலைகளை நிலைகட்டு போகக்கூடிய காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சிருவான். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல அவனை ஆழமாய் நீங்கள் புதைக்க வேண்டியது அவசியம். என்னுடைய பிரசங்கத்தில் அடிக்கடியா நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன, இந்த ஜென்ம சுபாவமான மனுஷனை நிறைய பேர் ஆழமாய் குழி தோண்டி புதைக்காமல் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, இந்த சரீரமாகிய ஜென்ம சுபாவமான மனிதனுடைய காரியங்களை அவங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த 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 ஷர்ட் மாட்டக்கூடிய அந்த கோட் ஸ்டாண்டில் வந்து மாட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து உள்ள ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்திற்குள்ளாக ஜென்ம சுபாவமான மனிதனுடைய காரியங்களை ஸ்டாண்டில் மாட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஜெபம் பண்ணி முடித்து திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஸ்டாண்டில் மாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜென்ம சுபாவமான மனிதனை திரும்ப அவங்களுடைய மேலே போட்டுக்கொண்டு வீட்டுக்குள்ளே வந்து பழைய மாதிரி அதே சண்டை, அதே விதமான பிரச்சனை. இனி ஜென்ம சுபாவமான மனிதன் எப்பொழுது மீண்டும் கடந்து போக ஆரம்பிக்கின்றான், மறுபடியும் அவங்க பிரேயர் ஹாலுக்குள்ளே உள்ளே போகணும், போகும்போது அந்த கோட் ஸ்டாண்டில் மாட்டிட்டு போகணும், திரும்ப அவர்கள் போய் ஜெபம் பண்ண வேண்டும் ஆவிக்குரிய ரீதியாக. வெளியே வரும்போது அதே மனிதனை அவர்கள் போர்த்து கொண்டு வர துவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலைதான் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகின்றார், சாகும்படி நீ உன்னுடைய ஜென்ம சுபாவமான மனிதனை நீ விதைக்காதிருக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய ரீதியாக உன்னாலும் என்னாலும் எழும்ப முடிகிறது இல்லை. இந்த கடைசி கால யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தப்படக்கூடிய நீயும் நானும் சாகும்படி உன் ஜென்ம மனிதனை மெய்யாகவே நிர்மூலமாக்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகின்றார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாசம் பண்ண ஆரம்பிக்கின்றார். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வராவிட்டால் நிச்சயமாகவே கடைசி கால அந்த காரியத்தின் ஊடாக உங்களாலும் என்னாலும் நிலைத்து வாழுகிறது என்பது முடியாத ஒரு காரியம். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்றேன் பாருங்க. இந்த சாகும்படி விதைக்கப்படக்கூடிய அனுபவம் மட்டுமல்ல, இன்னும் ஒரு காரியத்தை நாம் அறிய வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10வது
4வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை எப்பொழுதும் நாங்கள் எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் நாங்கள் சுமந்து திரிகிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன நினைவு அவனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும்? ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய தன்மை என்றால் என்ன? ஆவிக்குரிய நிலையிலே காணப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய தோற்றம் எப்படியாய் காணப்பட வேண்டும்? கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் தன்னுடைய சரீரத்திலே சுமந்து திரியும் ஒரு நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணத்திற்கு பாத்திரவான்களாக நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நீடித்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கைக்கு உரியது அல்ல. நாங்கள் சாகும்படியாகவே உருவாக்கப்பட்டவர்கள். இந்த கடைசி நாட்களில் அநேக விதமான மக்களுடைய நிலைகளை பார்க்கிறோம். நீடித்த ஆயுசு நாட்கள், நீடித்த வாழ்க்கை, நீடித்த ஜீவியம் நம் வாழ்க்கையிலே இருக்கும் என்கிறதை தன்னுடைய மனதிலே ஒரு மனிதன் என்றைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்குத்தான் வீடுகளை கட்டுகிறான், அன்றைக்குத்தான் அநேக விதமான குடியிருப்புகளை வாங்கி போட ஆரம்பிக்கின்றான், அன்றைக்குத்தான் தன்னுடைய எல்லைகளை பெருக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். உதாரணமாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்களேன். இப்போ அதாவது இந்த தூக்கு தண்டனைக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதி என்கிறதை பற்றி பாருங்க. அவனுக்கு சொல்றாங்க, நாளைய தினத்திற்கு மறுநாள் உனக்கு அதிகாலை 5 மணிக்கு உனக்கு இந்த மாதிரியான இந்த தண்டனை நிறைவாக்கப்பட போகிற அதாவது இந்த தூக்கு தண்டனை போட போகின்றோம். மறுநாள் காலை, நாளைய மறுநாள் தினத்தில் அதிகாலை 5 மணிக்கு நீ தூக்கிடப்படுவாய் என்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அவன் கண்ணுக்கு முன்னால கொண்டு போய் திருநெல்வேலியில் காணப்படக்கூடிய அல்வாவை கொண்டு கொடுத்தாலும் சரி, இன்னும் எத்தனை பொருளை, உச்சிதமான பதார்த்தத்தை, டைமண்டை கொண்டு போய், கோல்டை கொண்டு போய், அநேகம் விதமான வஸ்திரங்களை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தாலும் அவனுடைய மனம் அதிலே லயிக்கிறதே இல்லை. ஆனால் இன்றைக்கு உன்னுடைய மனமும் என்னுடைய மனமும் எதின் மேல் ஆசை கொள்ள ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். எந்த காரியத்தை நீங்களும் நானும் யோசிக்க ஆரம்பிக்கிறோம்? நல்ல வீடு கட்டணும், நல்ல பங்களா வாங்கணும், நல்ல ட்ரெஸ் போட வேண்டும், நல்ல ஆடை ஆபரணங்களை நான் தரிக்க வேண்டும். இதற்கெல்லாம் என்ன காரணம்? மரணத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சிந்தனை அற்ற ஒரு சூழ்நிலை. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வராதிருக்கக்கூடிய வரைக்கும் யுத்தத்திற்கு என்கின்ற ஒரு பரிமாணத்தில் எழும்ப உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. சாத்தான் உன்னையும் என்னையும் கண்டு எப்படி நடுக்கம் கொள்ள துவங்குவான்? கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் கண்டு சாத்தான் நடுக்கம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. மரணத்திற்கு பாத்திரமுள்ளவன் நான் என்கின்ற நினைவு உன்னுடைய வாழ்க்கையிலே வந்தால்தான் உன்னுடைய போராட்டம் அதீத வல்லமை நிறைந்த போராட்டமாய் காண்பிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ராணுவத்துக்கு போகக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, நீங்க திரும்பி வீட்டுக்கு வருவீங்களான்னு சொல்ல முடியாதுங்க, நிச்சயமே இல்லை. அந்த ராணுவத்திலே பணியாற்றக்கூடிய நேரத்தில் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது. என்ன சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட போகிறது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்களுடைய உயிரை பணயம் வைத்தே அந்த இடத்திற்குள்ளாக போய் நிற்க ஆரம்பிக்கிறோம். அப்படித்தான் போகணும். ஒரு யுத்த வீரனுடைய அழகு என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அவன் தன்னுடைய ஜீவனுக்கு பயப்படக்கூடியவனாய், தன்னுடைய ஜீவனை தற்காத்துக் கொள்ளக்கூடியவனாய் அல்ல, தன்னுடைய ஜீவனை போனாலும் எதிரியை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரே வைராகிய நிலை. இந்த நிலை எப்ப வர ஆரம்பிக்கும்? மரணத்திற்கு பாத்திரவான் நான் என்கின்ற சிந்தை நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போதுதான். நான் இந்த உலகத்திலே நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும் என்கிற நினைவு என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், கடைசி கால யுத்தத்திற்கு என்கிற ஆயத்தம் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வருகிறது எப்படி? ஆகவேதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவது விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, நாங்கள் கிறிஸ்துவினுடைய மரணத்தை எப்பொழுதும் தூக்கிக் கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறோம். கிறிஸ்துவினுடைய மரணம் நாம் நினைக்கிறதை போல சாதாரணமான ஒரு மரணம் அல்ல. அது ஒரு நிம்மதியான ஒரு மரணம் அல்ல. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டவராகிய தேவன் நீட்டிப்படுத்தார், அப்படியே அவருடைய ஜீவன் போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு மரணம் அல்ல. அவரை அடித்தார்கள், நொறுக்கினார்கள். அவருடைய காரியங்களை, ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு சின்ன சின்ன தசைகளையும், சின்ன சின்ன சதைகளையும் கூட நொறுக்கக்கூடிய அளவிற்கான மரணம். அந்த மரணத்தை தான் அவங்க சொல்றாங்க, இயேசுவின் மரணமாகிய இப்படி பாடுகள் நிறைந்த மரணத்தை நாங்கள் எங்கள் சரீரத்தில் சுமக்கிறோம். இப்படித்தாங்க நீங்க விதைக்கணும். ஒரு மனுஷனுடைய விதைக்கக்கூடிய நிலை எப்படி இருக்க வேண்டும்? மரணத்தை சுமந்து செல்லக்கூடிய அந்த வைராக்கியமான வித்துக்கள் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, மரணிக்கும்படிக்காகத்தான் நீயும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு பிறப்பு,
ஒரே ஒரு மரணம். இந்த ஒரே ஒரு மரணம் யாருக்காக மரிக்கப் போகிறோம்? இதுதான் நிச்சயமான ஒன்று. ஆண்டவராக தேவனுக்கு என்று உங்களுடைய மரணத்தினுடைய காரியங்களை வைக்கிறது உண்டானால் மறுமையிலே மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள உன்னாலும் என்னாலும் ஆகும். சாத்தானுக்கு எது பயத்தை தோற்றுவிக்க துவங்குகிறது? இந்த யுத்த வீரனாய் வரக்கூடியவன் மரணத்தை பற்றி பயப்படுகிறான் என்கிற நிலையை சாத்தான் கண்கூடாய் பார்க்கிறது உண்டானால் உங்களை கொண்டு பிசாசு ஒரு நாளும் பயப்படவே மாட்டான். சாத்தானுக்கு எது பயத்தை தருகிறது? மரணத்தை குறித்ததான அச்சம் அவனுடைய வாழ்க்கையில இல்ல. எத்தனை விதமான ஆயுதங்களை நான் அவனுக்கு விரோதமாய் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் அவன் மரணத்தை பற்றி பயம் கொள்ளக்கூடியவனாய் அல்லவே அல்ல. இந்த நிலைதான் சாத்தானுக்கு நடுக்கத்தை பிறப்பிக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவனுடைய மரணத்தை தூக்கி சுமந்து மரணத்திற்கு பாத்திரமானாகவே தேவன் என்னை உருவாக்கி இருக்கிறார் என்கிற நினைவோடு கூட விதைக்கப்படக்கூடிய நிலைதான் ஆண்டவராகிய தேவனுக்குள் ஓங்கி வளரும் விருட்சமாய் உருவாக்கப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் தங்களுடைய ஜீவனையும் அவர்கள் பாராமல் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியினுடைய வசனங்களினாலும் அவனை அவர்கள் ஜெயித்தார்கள். இங்க அவங்க என்ன செய்றாங்க பாருங்க, மரணம் நேரிடக்கூடிய சூழ்நிலைகள், வரக்கூடிய காரியங்கள், வரக்கூடிய தன்மைகளை அவருடைய கண்கள் பார்த்த பொழுது தப்பும்படியான காரியங்களை அவங்க பார்க்கல. அவர்கள் ஜீவனையும் பாராமல் துணிந்து கர்த்தருடைய நாமத்தினால் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனங்களினாலும் தைரியமாய் முன்னேறி கடந்து போகக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் பலம் பொருந்தினவனாய் வரக்கூடிய நேரத்தில் ஒரே ஓட்டமாய் ஓடி என்னுடைய ஜீவனை காப்பாற்ற நான் ஓடி என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தப்புவிக்கப்பட வேண்டும் என்று ஓடி ஒளியக்கூடிய நிலை அல்ல. அவங்க அந்த வசனத்தில் என்ன போட்டு, மரணம் நேரிடக்கூடியதா இருந்தாலும் தங்களுடைய மார்பையும் தங்களுடைய தோள்களையும் நிமிர்த்து கொண்டு சாத்தானுக்கு எதிராக அவர்கள் தைரியமாய் புறப்பட்டு போக துவங்க ஆரம்பிச்சாங்க. அதை கேட்கும் போதே உங்களுக்கே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்தில் மரணம் நேரிடக்கூடிய காரியம் தாவீதிற்கு உருவாக்கப்பட்டது. அந்த கோலியாத்தினுடைய எல்லா விதமான தன்மைகளுக்கு முன்பதாக தாவீது பலவீனம் உள்ளவனாய் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் மரணம் நேரிடக்கூடிய காரியங்கள் வந்தாலும் தன் தோள்களை நிமிர்த்து கொண்டு தாவீது கடந்து போக துவங்க ஆரம்பித்தான். எதையும் குறித்து அவனுடைய மனம் எங்கும் அங்கும் அலைபாயும்படியாக கடந்து போகவே இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இந்த தாவீது என்கின்ற மனிதன் கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள வல்லமைகளை சார்ந்து கொண்டு தைரியமாய் கோலியாத்தை எதிர்க்கும்படி கடந்து போக செய்தது எது? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மரணத்தை குறித்து அச்சமற்ற ஒரு நிலை, மரணத்தை குறித்து பயமற்ற ஒரு நிலை. இந்த நிலைதான் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆழமான வித்தாய் விதைக்கப்பட வேண்டும். இந்த ஆழமான வித்து ஓங்கி வளர்ந்து மகா பெரிய விருட்சமாய் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் என்ன விஷயம் உருவாக்கப்பட முடியும்? கர்த்தருடைய நாமத்தினாலே சாத்தானை எதிர்க்கக்கூடிய நேரத்தில் ஒருவேளை சாத்தானுடைய அடி நம்மேல் பட ஆரம்பித்தால் கூட தைரியமாய் வீறு கொண்டு எழக்கூடிய நிலைகளை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்த சிந்தை தான் உருவாக்க ஆரம்பிக்கும். ஒரு அடி வாங்கின உடனே பயந்து ஒரே ஓட்ட ஓடி போகக்கூடிய ஒரு நிலை அல்ல. அந்த ஒரு அடி வாங்கின உடனே கர்த்தருடைய நாமத்தினாலே தைரியமாய் எழும்பி நின்று சாத்தானை மடங்கடிக்கக்கூடிய அந்த தீவிரம் காண்பிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலை எப்போ வரும் தெரியுமா? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே மரணம் நேரிடக்கூடிய காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அதற்கு தப்பக்கூடிய வழிகளை தெரிந்து கொள்ள முடியாத வைராக்கியமான வித்து உன்னுடைய வாழ்க்கையிலே விதைக்கப்பட வேண்டும். இந்த ஆவிக்குரிய விதைகள் உன் வாழ்க்கையிலே விதைக்கப்பட ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எல்லா காரியங்களையும் சாதிக்கும் ஒரு கிறிஸ்தவனாய், கடைசி காலத்திலே சாத்தானுக்கு மரண அடியை கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாய், கர்த்தருடைய நாமத்தினாலே எழும்பி பிரகாசிக்கும் வல்லமையான ஒரு யுத்த வீரனாய் நீயும் நானும் மாற்றப்பட முடியும். பலவீனமான கிறிஸ்தவம் போதும், பலவீனமான நிலைகள் போதும், பலவீனமான சுபாவம் போதும், பலவீனமான தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளை விட்டு தாண்டி போக வேண்டும். இனி பலம் பொருந்தின விதையாய் நீயும் நானும் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். பலவீனமான கிறிஸ்தவம், ஜெபத்திலே பலவீனம், ஊழியத்திலே பலவீனம், ஆவிக்குரிய நிலையிலே பலவீனம், அடிக்கடி விழுந்து விழுந்து எழக்கூடிய ஒரு அனுபவம், இதெல்லாம் போதும் பிரியமானவரே.
கர்த்தரின் நாமத்தினாலே வைராக்கியமான விதைகளை உன் ஆவிக்குரிய பிரகாரத்திலே விதைக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எழும்பி வரும் சாத்தானை முனை மழுங்கச் செய்ய, எழும்பி வரும் சாத்தானுடைய ஆயுதங்களை நிர்மூலமாக்க உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் பேச துவங்குகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, எழுப்புதல் உனக்குள் வர வேண்டும். அதற்கு தேவை என்ன? ஆவிக்குரிய ரீதியான எழுப்புதல். என்ன எழுப்புதல் வர வேண்டும்? உன் ஆவிக்குரிய காரியங்களிலே விதைக்கக்கூடிய ஒரு நிலையோடு கூட நீயும் நானும் வைராக்கியம் உள்ளவனாய் எழும்பணும். நீயும் நானும் பெரிய காரியங்களை சாதிக்கும்படியான எழுப்புதல் பெற்றவனாய் மாற்றப்பட வேண்டிய அவசியத்தின் ஊடாக, அந்த காலகட்டத்தின் ஊடாக நாம் கடந்து வரக்கூடிய நேரம் இது. இந்த காலத்தில் நீயும் நானும் எழும்பக்கூடிய ஒரு மனிதன் சாகும்படி விதைக்கும்படியாகும். என்னுடைய வாழ்க்கையிலே எந்த காரியங்களையும் பற்றி எந்த விதமான அபேட்சியம் என்னுடைய வாழ்க்கையில இல்லை. நான் சாகும்படிக்காகவே உருவாக்கப்பட்டவன். சாகும்படி என்னுடைய சரீரத்தை ஜென்ம சுபாவங்களை விதைக்க வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை மெய்யாகவே மேற்கொள்ளக்கூடிய ஜென்ம நிலைகள் புதைக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த வைராக்கியம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் காணப்பட வேண்டும். 2, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய மரணத்தை சுமக்கக்கூடிய ஒரு மக்களாக, நாம் மரணத்திற்கு மெய்யாகவே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள் என்கிறதை பற்றிதான சுபாவமும் நிலையும் நினைவும் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கடந்து வர வேண்டியது அவசியம். என்னுடைய வாழ்க்கை வாழும்படிக்காய் அல்ல, சாகும்படிக்காகவே நான் உருவாக்கப்பட்டவன். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையிலே வைராக்கியம் தோன்ற துவங்க ஆரம்பிக்கும். 3வது காரியமாய் தப்பிக்கிறதற்குரிய வழிமுறைகள் காணப்பட ஆரம்பித்தாலும், தப்பிக்கக்கூடிய வழிகளிலே நீங்களும் நானும் கடந்து போகாமல் கர்த்தருக்கென்று வைராக்கியம் காண்பிக்க துவங்க ஆரம்பித்தால் தான் இந்த கடைசி கால யுத்தத்திலே எழும்பி நிற்கவும் மகா பெரிய காரியங்களை சாதிக்கவும் உன்னாலும் என்னாலும் ஆகும். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, இது எழுப்புதலின் நேரம். விதைக்கும்படி ஆவிக்குரிய ரீதியிலே நீயும் நானும் எழும்ப ஆரம்பித்தால் பொல்லாத சாத்தானுடைய சத்துவங்களை மடங்கடிக்க உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருடைய நாமத்தினாலே ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் எழும்ப வேண்டும். அதுவும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே விதைக்கும்படியாக நாங்கள் எழும்ப வேண்டும். என்னென்ன கர்த்தாவை விதைக்கக்கூடிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கிறதை பற்றி திட்டமும் தீர்க்கவுமான வார்த்தைகளின் ஊடாக கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொன்னதற்காக நன்றி. சாகும்படியாக எங்களுடைய ஜென்ம சுபாவமான மனிதன் மறிக்கும்படியாக மகா பெரிய ஆழத்திலே அவனை நாங்கள் விதைத்து நிர்மூலமாக்க வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்னீங்க. கர்த்தருடைய மரணத்தை சுமக்கும் ஒரு நிலையோடு கூட எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் விதைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்னீர். 3வதாக கர்த்தாவை மரணமே நேரிடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும், தப்பிக்கொள்ளக்கூடிய மார்க்கங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும், எவ்வளவேனும் தப்பிக்கொள்ளக்கூடிய மார்க்கங்களின் ஊடாக கடந்து போய் அல்ல கர்த்தாவை, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் வைராக்கியம் கொண்டு வீறு கொண்டு எழுந்த கர்த்தருடைய பிள்ளைகளைப் போல நாங்கள் எழும்பும்படியான மகாபெரிய வைராக்கியத்தின் விதைகள் எங்கள் ஆவிக்குரிய நிலையில் விதைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்னீரேன். நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே கர்த்தருடைய நாமத்தினால் இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதே வைராக்கியம், ஜென்ம மனிதனை வீழ்த்தும் அந்த வைராக்கியம், கர்த்தருடைய மரணத்தை சுமந்து திரியக்கூடிய இந்த வைராக்கியம் இயேசுவின் நாமத்தினால் வித்துக்களாய் விதைக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத சாத்தானை உன்னை அழிக்க, உன்னை ஒழிக்க, உன்னுடைய சகல விதமான சர்வ சேனைகளை நிர்மூலமாக்க ஒரு கூட்டம் ஜனங்கள், இந்த வார்த்தைகளை கேட்ட ஒரு கூட்டம் ஜனங்கள் கர்த்தரின் நாமத்தினால் எழுப்பப்பட்டதற்காய் நன்றி. இவர்களுக்கு முன்பதாக நிற்க முடியாமல் நீ முனை மழுங்கி ஓடி போவாய் என்று கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் உனக்கு நான் சொல்லுகின்றேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தையின்படியே தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை தந்து மகா பெரிய மேன்மைகளை உருவாக்கி கர்த்தருக்குள் அவர்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா வைராக்கியத்தையும் எல்லா ஆவிக்குரிய நிலைகளையும் எங்களுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெற்ற உங்களோடு கூட கர்த்தருடைய சமாதானமும் கிருபையும் துணையாய் நிற்கட்டும். இனி வரக்கூடிய நாட்களிலே கர்த்தருக்கென்று நீங்கள் காத்திருக்கிறது உண்டானால் அநேக மகிமைகளை ஆண்டவராக தேவன் விளங்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.